ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். தமிழரின் வாழ்வியல். என்னங்க தமிழரின் வாழ்வியல்னு சொல்லிட்டு ஒரு 2 சிலை முன்னாடி உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? தமிழரின் வாழ்வியலே ஒரு கல்லுலையும் வேப்பமரத்துலேருந்து தாங்க தொடங்குது. ஆமாம், இப்போ எங்கள் ஊரில் இருக்க இந்த 2 சிலை எப்படி தமிழரின் வாழ்வியல் ஒரு ஒன்றோடு ஒன்றுபடுதுன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு போலியோன்னு ஒரு நோய் தாக்குச்சு. அந்த நோய் தாக்கும்போது அப்போதைக்கு எங்கள் ஊரில் பெரிய கோவில்களோ இல்லை பெரிய பெரிய வழிபாடு தெய்வங்களோ எதுவும் இல்லை. எங்கள் ஊர் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாமானிய மக்கள் வாழ்கிற ஊராக தான் இருந்தது தவிர பொதுவாக கோவில்கள்னு எதுவுமே இல்லை. அப்போ இருந்தவங்களுக்கு அந்தந்த பகுதியில் இல்லை அந்தந்த வீடுகளில் செய்கிற அந்த தொழில்கள் தான் தெய்வங்களாக மாற்றப்பட்டு இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கைகள் சரியாக இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஊருக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிராஸ்டர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தப்போ என்னென்னா, அங்கே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஒரு இடம் வாங்கும்போது ஒரு 2 சிலையை கண்டுபிடிச்சார். அந்த 2 சிலை தான் இவங்கள தான் நாகம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வழங்குகிறோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, பொதுவாகவே பாருங்களேன், தமிழரின் வாழ்வியல் கிட்டத்தட்ட இயற்கையோடு ஒன்றி பிணைந்தது. கவிஞர் பேரரசு வைரமுத்து கூட தமிழ்நாட்டு பள்ளியில் மிக அருமையாக சொல்லியிருப்பார். செயற்கையின் கடவுளை கண்டெடுத்த இனத்திற்குள் இயற்கையில் கடவுளை கண்டெடுத்து வணங்கிய இனம் தமிழிடம் சொல்லிட்டு, இதுதான் தேசியம், தமிழ் தேசியம், இதுதான் தமிழரின் வாழ்வியலும் கூட. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்த ஒரு சின்ன நியூஸாக நான் சொல்ல காரணம், பொதுவாகவே இப்போ இருக்க சங்கதியினருக்கு, குறிப்பாக இப்போ இருக்க அடுத்த தலைமுறை நபர்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலைக்கு, ஒரு கோவிலில் ஒரு கல்லுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு இல்லை இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்லாம் செய்கிறீங்கன்ற டவுட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை தெளிவுபடுத்தும் விதமாக நம்மளோட தமிழரின் வாழ்வியலை செம்மைப்படுத்துறதுக்காகவும் பொதுவாக கிராமத்தில் பாமர மக்கள் அவனுக்கு தெரிஞ்ச தெய்வத்தை அவனே ஒரு கல்லுலேயோ ஒரு வேப்ப மரத்துலையோ கண்டு எடுத்தான். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப்பாக இதை நான் போடுறேன். அண்ட் எனக்கு பெருசாக பேச வராது, ஜஸ்ட் ஒரு ராவாக நான் பேசுகிறேன். எனக்கு பேசணும் ஆசை, எனக்கு பேச வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னுடைய பேச்சாற்றலையும் சிந்தனை ஆற்றலையும் மேன்மைப்படுத்தி இன்னும் அழகான பதிவுகளை போடுறேன். நன்றி, வணக்கம். அண்ட் திஸ் இஸ் விக்னேஷ். இஃப் யூ லைக் மை வீடியோ, you can do whatever thing you want. If you don't like my video, just skip it and go. That's it. Thank you.